ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரசன்னா. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா அஜித் குமார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 5 மினிட்ஸில். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து கடவுளை அஜித்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஆக்டர் அஜித், அல்டிமேட் ஸ்டார் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ புதுசாக ஒரு பேர், அந்த பேரை வந்து அவர் வேணான்னு சொல்லவே மாட்டார், கூப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பத்மபூஷன் அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பத்மபூஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அஜித்க்கு. வந்து அது இதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தளபதி ஃபேன்ஸ்லாம் அப்டேட்காக அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு முன்னாடி காத்தால எழுந்தவொடனே நமக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2023 ஃபார்முலா ஏஷியா BMW சாம்பியன்ஸில் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா 2010 MRF ரேசிங் சீரீஸில் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் 2025 ரொம்ப லாங் டேஸ் கழிச்சு திருப்பி பேஷனேட்டுக்கு வந்து துபாய் F1 ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறாரு. என்ன ஜெயிக்கிறாருன்னா 3rd பிளேஸில் வந்தாலும் சரி அவரோட கெத்தை விட்டு கொடுக்கல. அவர் ஜெயிச்சதை கொண்டாடுற விதமாக எப்படி தேசிய கொடை, அதாவது இந்தியா கொடியை வந்து ஏந்தி இந்த ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாரு. செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி நிறையா சர்ஜரிஸ் வந்து அவர் பாடியில் பண்ணியிருக்காங்க. ஸ்பைனல் சர்ஜரிஸ், நீல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து தாண்டி தான் வந்திருக்காரு. ஆக்டர் சிவாஜி, ஆக்டர் ரஜினி, ஆக்டர் கமல், ஆக்டர் விஜயகாந்த் இவங்களுக்கு அப்புறம் பத்மபூஷன் அவார்டு வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் சார் தான். இந்த சிவிலியன் அவார்டு வாங்குறது இத்தனை பேர் இருந்தாலும் இதுக்கப்புறமா கடைசி தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி தான் அஜித் குமார் சார் வந்து இந்த 2025 ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் கண்டிப்பாக அஜித் குமார் சாருக்கு ஒரு பயங்கரமான ஒரு வருஷமாக இருக்கும் நானும் நினைக்கிறேன். ஏன்னா 2 படங்கள் வருது அஜித் குமார் சார் வருது. February 6 விடாமுயற்சி, அதுக்கப்புறமா April 10 நம்ம குட் பேட் அக்லி. செம்மையாக இருக்கும் படம். இணையத்தில் பலரும் வந்து அஜித் குமார் சாரை வாழ்த்திட்டு வராங்க. அவர் கூட பணியாற்றியவங்க எல்லாருமே சேர்ந்து. அதுவும் இல்லாமல் அரசியல் கட்சி மூலிமா வந்து வாழ்த்திட்டு வர்றது மூலிமா என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கட்சிக்கும் தலைக்கும் சம்மந்தம் இருக்குமா, இல்லை இந்த கட்சிக்கும் தலைக்கும் சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இணையத்தில் பேச்சு போயிட்டுருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தலை எப்பவுமே தனி கட்சி தான், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தளபதி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஆவலோட, January 26 காத்தால 11 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸான, நான் எழுந்த உடனே இந்த நியூஸை பார்த்தேன். நைட்டு பார்க்கல, மார்னிங் எழுந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த நியூஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேனே. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் மக்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்த வருஷம் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான வருஷமாக ஏகேக்கு அமையணும். அவரோட படம் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். இதுக்கு மேலே அவர் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரையை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவை, இந்த காணொலியை எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இவங்க பார்த்தீங்கன்னா ஹோம் டெலிவரியே பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க மற்ற ஷாப்பிங் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஷாப்பிங் ஆப்பில் ப்ரைஸ் மலிவாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.